வேலப்பஞ்சாவடி நூம்பல் சாலை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக மிக மோசமான நிலையில் இருக்குது. ஏற்கனவே 6 ஆண்டுக்கு முன்னே இந்த சாலை போடப்பட்டது. திருவேற்காடு நகராட்சி இந்த சாலை ஏன் இவ்வளோ நாள் இதை ரோடை போடலை, இங்கே வந்து அதிக வருவாய் வரக்கூடிய நகராட்சி தான் திருவேற்காடு நகராட்சி. இங்கே அதிக அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அனுமதி கொடுக்கறது, இங்கே இன்னும் ட்ரைனேஜ் வரல. ஆனால் மக்களுக்கான சாலை வசதி, குடிநீர் வசதி இதெல்லாம் எதுவும் செய்கிறதில்ல. இந்த ரோடை பாருங்கள், இந்த ரோடு தான் பிரதான சாலை. போரூர் போகிறதுக்கு, போரூர் ராமச்சந்திராவுக்கு போகிறது, அதாவது பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து திருவேற்காடுலேருந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரோடு. இது வழியாக தான் பொதுமக்கள் போகிறாங்க. ஒரு நாளைக்கு 20,000 பேர் இந்த ரோட்டில் பயணிக்கிற ரோடு என்ன நிலையில் இருக்குது பாருங்கள். ஆகவே நகராட்சிக்கு நாங்கள் ஒரு வார்னிங் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். வருகிற 23ஆம் தேதிக்குள்ளே இந்த சாலையை நீங்கள் போட வேண்டும். அப்படி போட தவறினால் 24 காலையில் ஊர் பொதுமக்கள், குடியிருப்போர் நல சங்கம், வியாபாரிகள் சங்கம், லாரி உரிமையாளர் சங்கம், மக்கள் விழிப்புணர்ச்சி சுற்றுச்சூழல் சங்கம், இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி எல்லாரையும் இணைத்து இந்த சாலையை பொதுமக்களே இந்த சாலையை செப்பனிடு பணியில் ஈடுபடுவோன்னு இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். ஆகவே அதுக்குள்ளே இந்த நகராட்சி, திருவேற்காடு நகராட்சி இந்த சாலையை போட வேண்டும் என்றதை கோரிக்கை வைக்கிறோம். யுவராஜ், மக்கள் விழிப்புணர்ச்சி சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய தலைவர். என்னோட பேர் தனலட்சுமி. நாங்கள் ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 6 மந்த்ஸாக இருக்குது. பட் இந்த ரோடு இப்படியே தான் இருக்குது. இப்போ மழை வந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குது. முந்தா நாள் ஆக்சுவலி விழுந்துட்டேன் கீழே. ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால போயிட்டு வர முடியல. எங்கள் ஆஃபீஸ் வர ஒர்க் பண்ணுறோம். ஸோ எதுவுமே எங்களால் பண்ண முடியல. இன்னும் ஹெவி மழை வந்ததுன்னா என்ன ஆகும்னு தெரில. டெய்லி 1 hour பெஞ்சாலே ரோடு இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்னும் டெய்லி இப்படி வந்தால் எப்படி நாங்கள் இந்த ரோட்டில் போய் சர்வே பண்ணுறதுன்னு தெரில. விழுந்து வர ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாருக்கு கஷ்டம்னு தெரில. கொஞ்சம் ரோடு மட்டும் பார்த்து ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போடுங்க. அது ரொம்ப நல்லது எங்களுக்கு. ரோடு எவ்வளோ நாளாக இது இருக்குது? நாங்கள் இங்கே வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குன்ற மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் வந்து க்யூர் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ரோடு இன்னும் போடாமல் இருக்காங்க. லாரி நிறைய போயிட்டு வரதுனால ரோடு இன்னும் ரொம்ப டேமேஜாக இருக்குது. மழை வந்தால் சுத்தமாக போக முடியல, நடக்கவும் முடியல, எங்களால் வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு இப்போ இன்றைக்கி பரவாயில்ல, வெயில் அடிச்சதுனால நேற்றுலாம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. சரி, கொஞ்சம் பார்த்து தான் பண்ணிட்டு ஹைவே ரோடு வருது. இந்த இடத்துல புதுசாக நிறைய திட்டங்கள் உருவாக்குறாங்க. இதே பைபாஸ் ரோட்டில் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. முதலமைச்சர் இது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது முக்கியமான ஒரு ரோட், கனெக்டிங் ரோடு. ஐயப்பந்தாங்கல்லேருந்து வேலப்பஞ்சாவடிக்கு கனெக்ட் பண்ண. இப்போ நீங்கள் ஹைவே போட போகிறீங்க அப்படின்னா இது ஒரு கனெக்டிங் ரோடாகவே இருக்கும். இந்த கனெக்டிங் ரோடே இந்த நிலமையில் இருக்குது. எவ்வளோ பண்ணுறாங்க முதலமைச்சர். இந்த ரோடை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் இது, சீக்கிரம் பண்ணாங்கன்னா. தேங்க்யூ.